வெல்கம் டு மை சேனல் ஒய்டி 1080. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆனுங்கிறத எனபிள் பண்ணிங்க. பேன் கார்டு மொபைலில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட் எல்லாம் ஓப்பன் பண்ணிவிடுவீங்க. ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போதே அந்த அப்ளிகேஷன் அப்படியே ஸ்டாப் ஆகி நெட்வொர்க் இல்லாமல் அதில் வேறு எதுவும் ப்ராப்ளம்னால அப்படியே ஸ்டக்காகி நின்றுட்டாலோ அல்லது டைம் அவுட் அப்படின்னு சொல்லி வந்துட்டாலும் நீங்கள் திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து அப்ளை பண்ணி மறுபடியும் ஒரு டோக்கன் நம்பர் ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஸோ அப்ளை பண்ணும்போது இந்த கேட்டகரியை பொறுத்தளவு ஸ்ரீங்கிறது ஜென்ஸ் ஆண்கள் எல்லாருக்கும், ஸ்ரீமதிங்கிறது கல்யாணம் ஆன பெண்கள், கல்யாணம் ஆகாத பெண்ணாக இருந்ததுன்னா குமாரி அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். இந்த இடத்துல லாஸ்ட் நேம்னு இடத்துல பேன் கார்டு யாருக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுடைய நேம், ஓகேவா? யாருக்கு பேன் கார்டு தேவைப்படுதோ அவங்களுடைய நேமை லாஸ்ட் நேமில் கொடுங்க. ஃபஸ்ட் நேமில் அவங்களுடைய ஃபாதர் நேமோ அல்லது மதர் நேமோ இனிஷியல் ஆடாக இருந்ததுன்னா அதை ஃபஸ்ட் நேம் அண்ட் மிடில் நேம் அதில் கலந்து கொடுக்குற மாரி இருக்கும். ஸோ ஓகேவா? இடையில அப்ளை பண்ணும்போது இடையில நின்றுடுச்சுன்னா கண்டினியூ வித் டோக்கன் நம்பர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் உங்களுடைய டோக்கன் நம்பர், இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த்து, கேப்சா கோட் எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட் மறுபடியும் ஓப்பன் ஆகும். நீங்கள் டோக்கன் நம்பர் கேன்சல் பண்ணணுன்னா இந்த சைடில் கேன்சல் டோக்கன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டோக்கன் நம்பரை நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் திரும்ப புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணி மாரி புது டோக்கன் நம்பர் ஜென்ரேட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? பேன் கார்டு அப்ளை பண்ணும்போது இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். பேன் கார்டு நீங்கள் பேன் கார்டு ரீப்ரிண்ட் பண்ணணுன்னா அதில் பேன் கார்டு நம்பர், ஆதார் கார்டு நம்பர், ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் ரீப்ரிண்ட் வேணாலும் பண்ணிக்கலாம். ஃபிசிக்கல் கார்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. அதுவும் இல்லை டவுன்லோடு பேன், ஓகேவா, சாஃப்ட் காப்பியாக எனக்கு பேன் கார்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா திரும்பவும் உங்களுக்கு பேன் நம்பர், அக்னாலஜ்மெண்ட் நம்பரை வச்சு எடுத்துக்கலாம். இல்லை பேன் கார்டு நம்பர் ஆல்ரெடி இருந்ததுன்னா ஸோ அதில் வச்சு நீங்கள் எடுக்கலாம். பேன் கார்டு நம்பர், ஆதார் நம்பர், டேட் ஆஃப் பர்த்தில் மந்த் அண்ட் இயரு. ஸோ அதை கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணிவிட்டு கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ₹8.26 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணிவிட்டு நீங்கள் பேனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் பேன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான வழி. ஸோ நான் இப்போ பேன் கார்டுக்கு புதுசாக அப்ளை பண்ணியிருக்கேன், அப்ளை பண்ணி எல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னா உடனே நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ண முடியாது. ஒரு 2-3 டேஸ் கழித்து அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் என்னன்னு ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உள்ள 15 டிஜிட் நம்பர் அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய கேப்சா கோடை கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ரிஜெக்ட் ஆகிருக்கா இல்லை அப்ரூவல் ஆகிருக்கா, என்ன டாக்குமெண்ட் கரெக்டாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க, ஸோ அது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு மேலேயே கிளிக்கர் 2 அப்படின்னு இருக்குல்ல, ஆதார் கார்டும் பேன் கார்டும் ஆல்ரெடி லிங்க் ஆகிருக்கா ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஆதாரும் பேன்லேயும் உள்ள டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கும் இந்த வெப்சைட் தான் போகணும். ஃபில்லிங் 2.0 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டுக்கு போயிட்டு தான் ஆதாரில் உள்ள டேட்டாவும் பேன் கார்டில் உள்ள டேட்டாவும் கரெக்டாக இருக்கா, நீங்கள் ஆதாரையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.